வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் நிவேத் ராஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோம்னா புத்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ஃப்ரான்ஸில் வந்து மொசி கிரமாயில்ன்ற ஊரில் இருக்குது. எங்கள் வீட்டிலேருந்து 1 மணி நேரம் காரில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறோம். இப்போது இதோட என்ட்ரன்ஸில் தான் நான் நின்று பேசிகிட்ருக்கிறேன். இப்போ உள்ளே போய் கோயில் எப்படி இருக்குது விசிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரன்ஸ் உள்ள வரும்போது ஒரு சின்ன புத்தர் வச்சுருக்குறாங்க. நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன், நம்ம வந்ததில்லை. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க நிறைய புத்தர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. சில வீடியோங்க கூட நான் பார்த்துருக்குறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த வழியை பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ வழி. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல ஒரு புத்தர் தெரியுறாருல்ல, ஒயிட் கலரில். எல்லாம் இது ஃபுல்லாக நடந்து தான் போய் விசிட் பண்ணோம். இங்கெல்லாம் கார் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே புத்தர் தெரியுறாரு பாருங்கள். இது ஃபுல்லாக இப்போ நடந்து போகணும், நடந்து போய் தான் விசிட் பண்ணோம். இங்கே வந்து கார் பார்க்கிங் எல்லாம் நிறைய கார்லாம் பார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. என் ஹஸ்பண்டு கூட எடுத்துன்னு வர போயிருக்காரு காரை பார்க் பண்ணுறதுக்கு. முதல்ல எங்களுக்கு தெரியாது உள்ளே பார்க்கிங் இருக்குமான்னுட்டு. அதனால் இப்போது பார்த்தோம், எடுத்துன்னு வர போயிருக்கிறாரு. சூப்பராக இருக்குங்க, நிறைய மரம் இருக்குங்க. சூப்பராக மரமே அதிகமாக இருக்குது. அதுவே வந்து நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்குது. ஏன்னா மரம்லாம் இருந்தால் நம்மளுக்கு ஆக்சிஜன், ஃப்ரீ ஆக்சிஜன் கிடைக்கும். அப்படியே கோயில் உள்ள நடந்துன்னு வந்துனே இருக்கும்போது இங்கே ஒரு புத்தர் சிலையை நான் பார்த்தேன். இது எனக்கு இங்கே கொஞ்சம் நேரம் நின்று அவரை வணங்கின போல இருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே அமைதியாக வணங்கிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இதான் பாருங்கள், இங்கே ஒரு நிறைய வெள்ளை கலரில் சிலை, அதன் பிறகு கோல்டு கலரில். அப்பா போக போக வெறும் சிலைகள் அவ்வளோ அழகு சிலைங்க. எப்படி தான் இவ்வளோ சிலைகளை உருவாக்குனாங்கன்றதில் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இந்த இடமே ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. நான் வந்து ஃபீல் பண்ணேன், நான் உணர்ந்தேன். இவ்வளோ மனசுக்கும் உடம்புக்கும் அவ்வளோ குட் ஃபீல் கொடுத்தது அன்னைக்கு. எனக்கு ஃபுல்லாக நான் ரொம்ப மனசாலும் உடம்பாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நான் உணர்ந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ பாருங்களேன், நிறைய கோல்டு கலர் சிலைங்க பாருங்களேன். இதுக்கு நடுவில் இந்த கோல்டு சுற்றி கோல்டு கலர் சிலை, நடுவில் ஒரு வெள்ளை கலர் புத்தர் சிலை இருக்குது பாருங்கள். சுற்றி கோல்டு கலர் புத்தர் சிலை, நடுவில் வெள்ளை கலர் புத்தர் சிலை. இது பார்க்கவே இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. இது கீழே சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் இருக்குது பாருங்கள். பூ, ஜாடி, விளக்கு எல்லாம் வச்சுருக்குறாங்க. அதுமாரி நிறைய சிலைங்களுக்கு இதே மாதிரி பழங்கள்லாம் வச்சுருக்காங்க சிலைங்க கீழே. அதான் இந்த சிலை கீழே கூட பழம், அப்புறம் வாட்டர் பாட்டில், ஃப்ரூட் ஜூஸ் பாட்டில், அப்புறம் சாப்பாட்டு பொருளுங்கள்லாம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பழங்க அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. பார்த்தோம் நாங்கள். அது மாதிரி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன், வச்சுருந்தாங்க. அங்கங்கே ஊதுவத்தி ஏற்றி வச்சுருந்தாங்க. இதுக்கு பின்னாடி 2 ஊஞ்சல் இருந்தது பாருங்கள். நானும் என் ஹஸ்பண்டும் ஊஞ்சல் ஆடினுக்கிறோம், சின்ன பிள்ளைங்க மாதிரி. நாங்கள் எங்கள் சின்ன வயசு ஞாபகத்துக்கு போயிட்டோம். இதுக்கு பின்னாடி இந்த ஃபவுண்டைன்லேருந்து தண்ணி ஊற்றினு இருந்தது. இந்த ஊஞ்சல் ஆடினு இந்த தண்ணி சத்தம் கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்பவே இந்த இடம் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளோ நல்லா இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வீட்டுக்குள்ளே நிறைய சிலைங்க அது இருக்கிற மாதிரி அவ்வளோ சிலைங்க இருக்குது பாருங்கள். நிறைய கோல்டு கலர், வெள்ளை கலரில் நிறைய சிலைங்க. இந்த இடம் வந்து முன்னாடி, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் வந்து பிரெஞ்சு பாரம்பரிய முறைப்படி இது ஒரு கோட்டையாக கட்டியிருக்கிறாங்க. இந்த கோட்டை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஷத்தோன்னுவாங்க. இங்கே இந்த ஷத்தோடைய பேர், இந்த கோட்டையோடைய பேர், அதாவது ஷத்தோடைய பேர் வந்து ஷத்தோ த லுனி. இது வந்து 1999 இங்கே பெரிய வெள்ளம் வந்திருக்குது. அப்போ அந்த சமயத்தில் இந்த கோட்டையும் அதில் இருந்த கார்டனும் சேதமாயிட்டுக்குது. அதன் பிறகு 2000 பௌத்த சங்கம் வந்து இந்த இடத்த வாங்கி இதை வந்து பௌத்த இந்த மாதிரி கோயிலாக புதுப்பிக்கப்பட்டு இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. அதாவது தம்மா பதீப், வாட் தம்மா பதீப்னு இந்த கோயிலுக்கு பேர் வச்சுக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் பௌத்த மொழியில் என்ன அர்த்தம்னா ஒளியின் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நான் சர்ச் பண்ணும்போது பார்த்தாங்க. அதனால தான் இந்த என்ட்ரன்ஸில் ஷத்தோ த லுனின்னு போட்டிருக்குது. நான் காமிச்சிருப்பேன் வணக்கம் சொல்லும் போது. என்ட்ரன்ஸில் நான் வணக்கம் சொல்லும் போதே அங்கே அந்த போர்டு வச்சுருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. ஷத்தோ த
யுனி இந்த முன்னாடி இது சத்தோவா இருந்துச்சு இல்லைங்களா, அதாவது கோட்டையா, அதனுடைய பேர் அங்கே இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் இப்போ உள்ளே போகிறோம். கோயில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் நிறைய வழியெல்லாம் நிறைய புத்தர் சிலைங்க பாருங்க. மரம்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான மரங்க, பெரிய பெரிய மரங்க. அப்படியே வெளிச்சம் கொஞ்சம் தெரியாமல் அது இருந்ததே அந்த அந்த மாதிரி ஒரு இதுவே நல்லா இருந்தது இந்த இடத்துக்கு. ரொம்ப மரம்லாம் மறைச்சிக்கிது, வெளிச்சம் தெரியாமல் இருந்தது, நல்லா இருந்தது. பாருங்க, இதாங்க பெரிய புத்தர் சிலை. நான் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்க. அங்கே ஒரு வெள்ளை கலரில் ஒரு புத்தர் சிலை தெரியுது பாருங்க, அதுதாங்க இது. இது இப்போ இதான் கோவில், எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் கோவில். இப்போ இது உள்ளே தான் போகிறோம். உள்ளே போய் அங்கே என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, இதற்கு இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் புத்தர் சிலை, எல்லாரும் பார்த்துட்டு திகைச்சு நின்றுக்கிறாங்க. நானும் அதை பார்த்து இவ்வளோ சிலைகளா அப்படின்னு பார்த்து நின்றுட்டு தான் பார்த்துக்கினேன். இப்போ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வந்தோடனே இப்படி தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பூலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வெளியில் இந்த இடத்துல செருப்பு கட்டி வச்சிடணும். உள்ளே போகும்போது வெறும் காலோடு தான் போகணும். உள்ளெல்லாம் விசிட் பண்ணிட்டுருக்குறாங்க. அங்கே இங்கே பாருங்களேன், இந்த மரம் இதை வந்து டேபிள், இது ஆக்சுவலாக அப்படியே நேச்சுரலாக மரத்தையே அப்படியே வெட்டி போட்ட மாதிரி டேபிளுங்க செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். அது மேலே வந்து ஃப்ளவர் வாஸ் வச்சுருக்குறாங்க. ஒரு இடமும் புத்தர் கோயில் உள்ள ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பாருங்கள், நம்ம உட்காந்து வேண்டுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்புறம் புத்தருடைய சிலை இருக்குது. இங்கேருந்து நம்ம கொஞ்சம் நேரம் தியானம் கூட பண்ணலாம், இல்லை அமைதியாக உட்காந்துன்னு இருக்கலாம். அதுக்கு தான் நான் நினைக்கிறேன். நானும் அப்படியே நின்றுட்டேன் பார்த்து. மேலே பாருங்கள், விளக்குலாம் சூப்பராக இருக்குது. இந்த விளக்கு அமைப்புலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த இடத்துல நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி இங்கே வந்து சின்ன ரொம்ப பெரிய கோயிலில் ஒரு ரூமுங்க இருக்குது. அங்கங்கே இந்த மாதிரி சிலைகள் இருக்குது, புத்தருடைய சிலைகள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இங்கேயும் மேலே பாருங்கள், விளக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா இடமும் அவ்வளோ, இந்த இடம்லாம் ஐயோ, கோயில் உள்ள அதை விட பாசிட்டிவ் எனர்ஜிங்க. உள்ளே போய் எனக்கு வெளியில் வரவே மனசு இல்லை, அவ்வளோ எனக்கு மனசு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இடம் இப்போ சேர்லாம் பாருங்கள், அந்த டேபிள்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த புத்தர் கோயில் அந்த இதுவே வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருந்தது. இந்த விளக்கு அங்கே போட்டு வச்சுக்கிற சேருங்களுடைய அமைப்பு, டேபிள், முக்கியமாக டேபிள் தாங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நேச்சுரலாக இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. இதுவும் பார்க்கறதுக்கு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது எனக்கு பார்க்க. ரொம்ப ரொம்ப இந்த இடமும் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜிங்க. அப்படியே நின்னோம்னா எனக்கு அவ்வளோ ஒரு மனசு உடம்புலாம் அவ்வளோ ஒரு குட் ஃபீல் கொடுத்தது. இங்கெல்லாம் சின்ன சின்ன ஒரு சிலைங்க இருக்குது பாருங்கள். அப்படியே நாங்கள் விசிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். நாங்கள் வந்து இந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிறவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் எடுத்தோம். அவங்க பர்மிஷன் கொடுத்த பிறகு தான் நான் வந்து இந்த வீடியோலாம் நான் எடுத்தேன். அவங்க எல்லாமே எடுத்துக்கலாம். அதை பாருங்கள்லாம், சிலை கீழே வந்து முட்டை பாக்கெட்லாம் கூட இதெல்லாம் வச்சு பாருங்கள், இதெல்லாம் வச்சுருக்காங்க, கர்த்தம்லாம் வச்சுருக்குறாங்க. முட்டை கர்த்தம் பாக்ஸு, முட்டை பாக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள், முட்டைங்க இருக்கிற பாக்ஸ். இந்த மாதிரி தான் நிறைய எடுத்துங்கள சிலைங்க கீழே சாப்பாட்டு பொருளுங்க, தண்ணி பாட்டிலுங்க, இது மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது. இங்கே எல்லாரும் வந்து வணங்குறாங்க. அப்படியே உட்காந்து அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் அப்படியே தியானம் செய்கிற மாதிரி உட்காந்துட்டு போகிறாங்க. நாங்களும் இங்கே நின்று கொஞ்ச நேரம் அப்படியே மனசார நம்ம வேண்டிக்கிறோமோ இல்லையா, அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருந்தோம். அதுவே ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது எங்களுக்கு, அவ்வளோ இதுவாக இருந்தது. இங்கேயும் நிறைய சிலைகள் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை, புத்தர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை, மேலே யானைகள் படம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது பாருங்களேன், இது ஒரு பெல்லு இது மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடம் பெல்லு, இது இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் ஒரு சிலை இருந்தது. எல்லாரும் இங்கே வேண்டிக்கிட்டாங்க. அங்கே வந்து ஊதுவத்திலாம் வச்சுருந்தது. நானும் வந்து வேண்டிக்கிட்டேன், ஊதுவத்தி ஏற்றி நானும் வேண்டிக்கிட்டேன். ரொம்ப நல்லா, ரொம்ப எந்த இடம் இது உள்ள வெளியில் எந்த இடத்துல நின்னாலும் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜிங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது.
இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு பெண் சிலை இருக்குது பாருங்கள், ஒரு லேடியோடைய ஸ்டாச்சு இருக்குது. அது கீழேயும் பழங்கள்லாம் வச்சுருக்குறாங்க, பூஜாடி எல்லாம் இருக்குது, வத்தி ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இது வச்சுருக்குறாங்க. இங்கேயும் எல்லாரும் வந்து வணங்குறாங்க. இங்கே வந்து புத்தர் கோயிலில் வந்து சாப்பாட்டு ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, ஆனால் வியட்நாமியன் சாப்பாடு தான் இருக்குது. நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா இந்த புளி சோஸ் ஒன்று, அதுக்கு ஒரு மூட்டை சாதம் கொடுத்துருக்குறாங்க, அது கூடவே கொஞ்சம் லெத்தீஸ் இருக்குது, இங்கேயும் கொஞ்சம் லெத்தீஸ் இருக்குது. இது எதுக்குன்னா நேமுக்கு. இது ஆந்த்ரே, இது ஸ்டார்டட், இது அதுக்கு நுக்மம் சோஸ் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து புஷர் இது தண்ணி ஒரு பாட்டில் வாங்கணும், அவ்வளோதான். இப்போது இது பின்னாடி பாருங்கள், இது ஒரு ரவுண்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து சாப்பாடுக்கான இது டிக்கெட் கொடுக்குறாங்க, அதாவது கூப்பன் கொடுக்குறாங்க. அதுக்கு வாங்கிக்கிட்டு நம்ம முதல் காசு கொடுத்து வாங்கிடணும். அங்கே மெனுலாம் வந்து ஒட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள், என்னென்ன மெனு இருக்குது, அதனுடைய விலை எல்லாமே அந்த குப்போன்ற அந்த போர்டு கீழே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட் மாதிரி அந்த குப்பம் கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து இங்கே வந்து இங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ற இடம் பாருங்கள், நல்லா நிறைய பிளேஸு இருக்குது, நிறைய பசங்க விளையாடுறதுக்கும் ஊஞ்சல்லாம் இருக்குது. அங்கே போய் கொடுத்தோம்னா அங்கே தான் மெனுலாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அங்கெல்லாம் இந்த இடத்துல வந்து அந்த கூப்பனை காமிச்சோம்னா நம்ம என்ன மெனு இருக்குதோ அதில் ஏஜ் இருக்கும் அந்த கூப்பனில். இங்கே கொடுத்தோம்னா அந்த மெனுவை ரெடி பண்ணி நம்மளுக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்றாங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது, இங்கே உட்காந்து சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்குது இந்த இடம். இதுமாதிரி நல்லா காற்றோட்டமாக இந்த மரம் செடிங்களுக்கு இடையில நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது அது ஒரு தனி ஃபீலாகவே இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த இடத்த. முக்கியமாக ரொம்ப கால்மாக இருக்குது இடம். இங்கே நான் சொன்ன மாதிரியே பாருங்க, எங்கே பாரு இந்த மாதிரி மரம் வெட்டி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. Voilà, c'est par là. Et à l'intérieur, oui, mais finalement, on va aller directement à l'intérieur. On passe par là. இப்போ புத்தர் கோயில் போயிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. இந்த வீடியோ எல்லாமே வந்து ஷார்ட்ஸில் வரும், பெரிய வீடியோவும் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இடம்லாம் சூப்பராக இருந்தது, பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பார்க்கு மாதிரியாகவும் இருந்தது. அங்கே இருந்த ஃபீல் வந்து ஒரு காட்டில் இருக்கிற மாதிரியாகவும் இருந்தது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி, அங்கே நல்ல வைப்ரேஷன், நல்லாவே இந்த நாள் நல்லாவே போணுச்சு. அங்கே இருந்த நேரம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது புத்தர் கோயில். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் திரும்ப இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்.